ஹாய் ஹலோ வெல்கம் டு dreamcapture. இன்றைக்கி நம்ம dreamcapture சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஸ்கின்னை லைட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் என்ன எடுத்திருக்கேன்னா இன்றைக்கி நான் பப்பாயா எடுத்திருக்கேன். அதாவது பப்பாளி பழத்தில் வச்சு நான் இன்றைக்கி சூப்பரான உங்களுக்கு ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ பப்பாயாவில் இருக்கிற ஸ்கின்னுக்கான பெனிஃபிட் என்னான்ட்டு நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பப்பாயாவில் ஸ்கின் லைட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கின்னை லைட்டன் பண்ணி கொடுக்குறதுல பப்பாயை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதில் விட்டமின் இ, விட்டமின் சி இருக்கிறதுனால விட்டமின் சி என்ன பண்ணுன்னா ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின் டோனை ஈவனாக ஆக்கி கொடுக்கும். அதேமாதிரி பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதேமாதிரி விட்டமின் இ இருக்கிறதுனால மாய்ஸ்சரைசர் பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. அப்புறம் ப்ளமிசஸ், டார்க் சர்க்கிள், பிளாக் ஸ்பாட்ஸு இந்த மாதிரி இருந்தால் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் டெட் ஸ்கின்னும் ரிமூவ் பண்ணும். இவ்வளோ ஒரு நன்மை இருக்கிற இந்த பப்பாளியை வச்சு தான் இன்றைக்கி நான் ஃபேஸ் பேக் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பப்பாளி தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. ரெண்டாவது என்ன இதில் ஆட் பண்ண போகிறேன்னா ரைஸ் ஃப்ளவர் நம்ம ஸ்கின்னில் டீப்பாக போய் ஸ்கின்னில் இருக்க டர்ட்டு இம்ப்யூரிட்டிஸ்லாம் க்ளீனப் பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோயிங் கொடுக்கும். அதனால நான் ரைஸ் ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் ஜூஸும் பார்த்திங்கன்னா இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னு பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அதுக்காக நான் லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ நான் ஒரு 4லேருந்து 5 துண்டு பப்பாளி எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் ஃப்ளவர் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் எடுக்க போகிறேன். இது எல்லாமே நான் இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் பொருளை ஆட் பண்ண போகிறேன். இதெல்லாம் நான் இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டேன். லெமனில் இருக்கிற அந்த சீட்லாம் நான் எடுத்துட்றேன், ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதில் சேர்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹனி 1 ஸ்பூன் இதில் எடுத்திருக்கேன். எதுக்கு ஹனி நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஹனி ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம டர்ட்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுல ஹனி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கின்னை கிறிஸ்டல் கிளியராக வச்சுக்கும் இந்த ஹனி. அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு எக்ஸ்ஃபாலியேட்டடாக இருக்கும். ஆக்னி ஸ்பாட்லாம் இருந்துச்சுன்னா ஹனி நம்ம ஸ்கின்னில் போய் க்ளீன் பண்ணி ஆக்னி ஸ்பாட்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நான் ஹனி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நான் அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன். இந்த பேஸ்ட்டை நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி 15 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வரலாம். முக்கியமாக ஒரு இம்பார்ட்டண்டான குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்லாம் யூஸ் பண்ண உடனே நீங்கள் வெயிலில் போகாதீங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இதாக இருக்கும். அந்த டைமில் நம்ம வெளியே போகிறப்ப நம்ம ஸ்கின் சீக்கிரமாக டேன் ஆயிரும். அதனால் நம்ம மோஸ்ட்லி இது ஈவினிங் டைம், மார்னிங் டைம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபேஸ் பேக்கை. இந்த ஃபேஸ் பேக் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் வெயிலில் போகிறத தவிர்த்துருங்க. அப்படி வெயிலில் போகணுன்னு நினச்சிங்கன்னா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண மறக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பப்பாளி ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ட்ரீம் கேப்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.